ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 30. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. உண்மையாகவே நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன். உண்மையிலே ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? ஐ எம் ரியலி டயர்ட். நான் உண்மையிலே ரொம்ப சோர்வாக இருக்கேன். ஐ எம் ரியலி டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஐ won't tell anyone. அடுத்து, என்னை வற்புறுத்தாத அப்படிங்கிறத என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னை ஃபோர்ஸ் பண்ணாத. டோன்ட் ஃபோர்ஸ் மீ அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து, எனக்காக காத்திருக்க வேணாம், நீங்கள் போங்க. பஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காக காத்திருக்க வேணாம் அப்படின்ட்டு. டோன்ட் வெயிட் ஃபார் மீ. எனக்காக காத்திருக்க வேணாம், டோன்ட் வெயிட் ஃபார் மீ. அடுத்து, என்னை தொடாத. டோன்ட் டச் மீ. அடுத்து, சாக்குப்போக்கு சொல்லாத. சும்மா எல்லாத்துக்கும் சாக்குப்போக்கு சொல்லாதன்னு சொல்லுவோம்ல. டோன்ட் மேக் எக்ஸ்கியூஸ். சரியா? அடுத்து, இந்த ஒரு விஷயம் ஓகேவா, ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, ஏதோ ஒன்று ஓகேவா. ஸோ அதை பற்றி நம்ம கேட்க போகிறோம் இன்னொருத்தவங்கக்கிட்ட. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறோம். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறோமா. அதை எப்படி சொல்லலாம்? வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? அடுத்து, அவன் கூட சேராத, ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு சொல்லுவான்ல, அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் மிங்கிள் வித் ஹிம். மிங்கிள்னா சேர்றது ஓகேவா. மிங்கிள் வித் ஹிம், டோன்ட். அடுத்து, பதட்டமாக இருக்காத. எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃப்ளஸ்டர். பதட்டமடையாத, டோன்ட் ஃப்ளஸ்டர். அடுத்து, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். I didn't expect this. அடுத்து, இது உங்கள் வீடா? Is this your house? அடுத்து, அவன் என்னை பற்றி என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. What did he say? ஓகேவா. What did he say? அடுத்து, நீங்கள் எங்கே வாங்குனீங்க? அதாவது பொருளை பற்றி கேட்கல, இந்த பொருள் எங்கே வாங்குனீங்க கேட்கல, நீங்கள் எங்கே வாங்குனீங்க, அவ்வளோதான், சிம்பிளாக முடிகிறோம். நீங்கள் எங்கே வாங்குனீங்க? Where did you buy? அடுத்து, இன்னைக்கு விடுமுறை, இன்னைக்கு லீவு. Today is a holiday. இன்னைக்கு லீவு. இது என் கடமை தான், நான் என் வேலையை நான் பார்க்குறேன். It's my duty. இதான் என் வேலை, இதான் என் கடமை. It's my duty. அடுத்து, உன்னை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும். ஏதாவது சீரியஸாக ஏதாவது எழுதிட்டுருக்காங்க, படிச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ போய் நம்ம கேட்குறோம். ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூப்பிட்டு கூப்பிடுவோம். அதுக்கு சொல்கிறோம், சாரி டு டிஸ்டர்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து, என்னை தடுக்காத. டோன்ட் ஸ்டாப் மீ. டோன்ட் ஸ்டாப் மீ. என்னை பேச விடு. என்னை பேச விட்டாதானடா நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. லெட் மீ ஸ்பீக். அடுத்து, ஏன் அவன் வந்திருக்கான்? அவன் தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம்ல. அவன் ஏன் வந்திருக்கான்? அவன் தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? வை ஹாஸ் ஹி கம்? ஸோ இது எனக்கு அப்படி சொல்ல வராது ஒரு சில நேரங்களில். வை ஹி ஹாஸ் கம் இப்படி தான் எனக்கு சொல்ல வரும். வை ஹாஸ் ஹி கம். அவன் ஏன் வந்திருக்கான்? அவன் ஏன் வந்திருக்கான் அப்படி கேட்போம்ல. அடுத்து, நீ ஏன் எழுதலை?
நீ ஏன் எழுதலை, நீ ஏன் எழுதலை அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. why didn't you write, why didn't you write, why did you write, நீ ஏன் எழுதலை, why didn't you write. இதுதான் இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.